கிரிக்கெட்ல 6-4 சிங்கிளையும் தாண்டி எதிரணியினர் பண்ணக்கூடிய சில விதிமீறல்களுக்கும் அம்பையர்ஸ் ரன் கொடுப்பாங்க. அப்படி இன்டர்நேஷனல் அரங்கில் கொடுக்கப்பட்ட 3 பெனால்டி ரன்ஸ். இது பார்ட் 2. நம்பர் 1 2022 பாகிஸ்தானுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இடையே நடந்த ஒரு போட்டியில் அல்ஜாரி ஜோசப் உடைய பேட்ல பால் பட்டு பால் ஆனது ஃபைன் லெக்குக்கு போயிருக்கும். அங்க ஃபீல்டர் இல்லைன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கீப்பர் என்ன பண்ணிருப்பாருன்னா அவரே போய் பால் எடுத்திருப்பாரு. அப்படி பால் எடுக்க ஓடும்போது டிஸ்டர்பிங்கா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருடைய கிளவுஸை கழட்டி தூக்கி வீசிட்டு ஓடி இருந்திருப்பாரு. பாலை பிக் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டெம்புக்கும் தூக்கி வீசி இருந்திருப்பாரு. வீசும்போது பாபர் அசம் என்ன பண்ணிருப்பாருன்னா குசும்பத்தனமா கீப்பர் கிளவுஸை தூக்கி வீசிட்டு போயிருந்திருக்காருல்ல, அந்த கிளவுஸை எடுத்து இவர் மாட்டிக்கிட்டு கீப்பர் வீசின அந்த பாலை பிடிச்சிருந்திருக்காரு. அதை பார்த்து அம்பையர் டென்ஷன் ஆகி ஃபீல்டரா இருந்துட்டு கிளவுஸியா யூஸ் பண்ற இதை பேஸ் பால் நினைச்சிட்டியா அப்படின்னு கேட்டு 5 பெனால்டி ரன்ஸை பாகிஸ்தானுக்கு எதிராக கொடுத்திருந்திருப்பாரு. இதனால வெஸ்ட் இண்டீஸ்க்கு 5 ரன் அவங்களுடைய ஸ்கோர் போர்டில் ஆட் ஆகி இருந்திருக்கும். ஏன்னா கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கீப்பரை தவிர எந்த ஒரு ஃபீல்டர்ஸுமே கிளவுஸ் யூஸ் பண்ணி பால்ஸை பிடிக்க கூடாது. நம்பர் 2 ஒரு இங்கிலாந்து உள்ளூர் போட்டியில் பேட்ஸ்மேன் பவுண்டரி நோக்கி ஒரு பாலை தூக்கி அடிக்க அந்த பாலானது பவுண்டரி கிட்ட போயிருக்கும். அந்த பாலை பிடிக்க ஃபீல்டர் ஓடி போயிருந்திருப்பாரு. ஓடி போகும்போது அவருடைய கேப் ஆனது நழுவி கீழே விழுந்துரும். கீழே விழுந்தவருடைய அந்த பாலானது அவரோட கேப்லயே போய் பெற்றும் பவுண்டரியுமே தடுத்துரும். அப்புறம் அந்த பாலை எடுத்து ஃபீல்டர் வீசியிருப்பாரு. இதை பார்த்து அம்பையர்ஸ் 5 ரன் பெனால்ட்டியாக கொடுத்திருந்திருப்பாரு. இதனால பேட்டிங் டீமுக்கு ஸ்கோர் போர்டில் 5 ரன் ஆட் ஆகி இருந்திருக்கும். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஃபீல்டிங் டீம் கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு ஆக்சசரியிலுமே பால் ஆனது படக்கூடாது. அப்படி பட்டுச்சு அப்படின்னு சொன்னா பெனால்டி ரன்ஸ் அம்பையர்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி ஃபீல்டர்ஸ் ஒருத்தர் தன்னுடைய கேப்பை பயன்படுத்தியும் ஃபீல்டிங் பண்ணக்கூடாது. இன்டென்ஷனலா அவர் பண்ணாரு அப்படின்னு சொன்னா அதுக்குமே பெனால்டி ரன்ஸ் கொடுக்கலாம். நம்பர் 3 இப்போ இன்டர்நேஷனல் அரங்கில் ஸ்டாப் கிளாக் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது ஒரு ஓவர் முடிஞ்சு இன்னொரு ஓவர் போடுறதுக்கு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் டைம் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு வார்னிங் கொடுப்பாங்க. இதையே அவங்க 2 தடவைக்கு மேலே பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு 5 ரன்ஸ் பெனால்ட்டியா கொடுப்பாங்க. சில சமயம் கேப்டனுக்கு ஃபைனும் போடுவாங்க. T20 போட்டிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாப் கிளாக் ரூல் பார்த்தீங்கன்னா 60 செகண்ட். அதாவது ஒரு ஓவர் முடிஞ்சு 60 செகண்ட்குள்ள இன்னொரு ஓவரை ஸ்டார்ட் பண்ணி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வார்னிங் கொடுக்கலாம். அப்படிதான் 2024 T20 வேர்ல்டு கப்பில் இந்தியாவும் யூஎஸ்ஏவும் ஆடிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ யூஎஸ்ஏவானது ஸ்டாப் கிளாக் ரூலை அதிகமாக மீறிட்டே இருப்பாங்க. 2 தடவை மீறி இருப்பாங்க. 60 செகண்ட் மேலே எடுத்துருந்துருப்பாங்க ஒரு ஓவர் முடிஞ்சு இன்னொரு ஓவர் போடுறதுக்கு. அதுக்காக 2 வார்னிங் கொடுத்துருந்துருப்பாங்க. 3ஆவது தடவை இதே தப்பு பண்ணுவாங்க. அப்படி பண்ண உடனே 5 ரன்ஸ் பெனால்ட்டியா யூஎஸ்க்கு கொடுத்துருந்துருப்பாங்க. அதாவது 5 ரன்ஸை இந்தியன் ஸ்கோர் போர்டில் ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. இதனால இந்தியா ஸ்கோர் ஆனது 76 இருந்து 81 உயர்ந்திருக்கும்.